ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபா சக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான ஒரு முறுமுறுன்ற வெங்காய பக்கோடா. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா அரைஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கிளாஸ் அளவு கடலை மாவுக்கு இதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவு அரிசி மாவு. இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா இப்படி உதிர்த்து விட்டுடலாம். இதில் நாம் எடுத்து வச்சுருந்த கடலை மாவை சேர்த்துடலாம். அரிசி மாவையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா பிசைஞ்சு விடலாம். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே வந்துட்டு ஃபஸ்ட்டு வெளில வரும். அதனால் நல்லா தண்ணி சேர்க்காம ஒன்றோட ஒன்று நல்லா பெசரி விடலாம். நல்லா இந்த மாவெல்லாம் வெங்காயத்தில் கோட் ஆகிருக்குது. ஓகே, இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நிறையா தண்ணி விட வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் அடியில் மாவு பெசராமல் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இதை எடுத்து டிஷ்யூ பேப்பர் விரித்து வச்ச தட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா ரெடி. இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ்.